வணக்கம். என்னோட பேர் மகேஷ் ஆனந்த். நான் நிப்பான் பெயிண்டோட டெக்கரேட்டிவ் பெயிண்ட்ஸ் டிவிஷன் அலங்கார பிரிவு தலைவராக இருக்கேன். இன்னைக்கு வந்து எங்களோட ஏவிடிஏ ஏசியாஸ் யங் டிசைனர் அவார்டோட ஃபினாலே, ஆல் இண்டியா ஃபினாலே நடந்திருக்கு. இது வந்து இந்தியாவுக்கு இது 8வது செலிப்ரேஷன், ஒரு 8வது ஈவெண்ட். அந்த இன்டர்நேஷ்னலாக அது வந்து 17வது ஈவெண்ட். இது ஆரம்பிச்சு 17 வருஷம் ஆச்சு. இதோடைய நோக்கம் அப்படின்னா பட்டிங் ஆர்கிடெக்ட்ஸ், படித்து வர்ற ஆர்கிடெக்ட்ஸ், இன்டீரியர் டிசைன் கேட்டகரியில் இருக்கிறவங்கள வந்து வளர்ச்சி அடைஞ்சு அவங்கள வந்து அவங்க இன்டர்நேஷ்னல் லெவலில் அவங்கள வந்து அங்கீகரிக்கணும் அப்படிங்கிற அவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸை வந்து அங்கீகரிக்கணும். அவங்க வந்து அவங்களோட கான்செப்ட்ஸ், அவங்களோட தியரி, அவங்களோட இமேஜினேஷன்ஸ் அங்கீகரிக்கணும் அப்படிங்கிறது அதோட நோக்கம். அதை வளர்க்கணும் அப்படிங்கிறது. இது வந்து வேர்ல்டில் 21 கண்ட்ரீஸ் நடக்குது. இது மாதிரி இந்தியா மாதிரி 21 கண்ட்ரீஸ் நடக்குது. இந்தந்த கண்ட்ரீஸில் நடக்கிற ஆர்கிடெக்சர், இன்டீரியர் டிசைனிங் கேட்டகரியில் இருக்கிற கோல்டு அண்ட் சில்வர் வின்னர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இன்டர்நேஷனல் காம்படிஷனில் கலந்துக்குவாங்க. அது பொதுவாக வந்து வெளிநாட்டில் நடக்கும், இந்தியாவோட இடத்துல சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ் எங்கே நடக்கும். அந்த வின்னர்ஸ், கோல்டு வின்னர்ஸ்க்கு வந்து ஒரு 2 வீக்ஸ் ஹார்வர்டில் ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணுறதுக்கு ஃப்ரீயாக நாங்கள் எல்லாம் பே பண்ணி ஹார்வர்ட் யூகேல வந்து ஸ்பான்சர்ஷிப் பண்ணுவோம். இதுதான் இதோட இது. இதில் பார்த்தீங்கன்னா என்ன முக்கியத்துவம்னா, இன்டர்நேஷ்னல் லெவலில் நடக்கிற ஒரே அவார்ட் செரிமனி இதுதான், ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன். அதாவது இந்த வளர்ந்து வர படிக்கிற ஆர்கிடெக்ட்ஸ்க்கும் இன்டீரியர் டிசைனர்ஸ்க்கும் நடக்கிறது. அதனால் இவங்களுக்கு வந்து என்னென்னா இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போஷர் கிடைக்குது நிறைய. அவங்கள மாதிரி இருக்கிற மற்ற கண்ட்ரீஸில் இருக்கிறவங்களோட பழகிறதுக்கு உண்டான வாய்ப்பு, பழகிறதுக்கு உண்டான அவங்களோட ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறோம். இதே மாதிரி 17 வருஷம் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்தியாவில் அது 8வது வருஷம் நடந்துட்டு இருக்கு. ஆல் ஓவர் த வேர்ல்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் இந்த 17 வருஷத்தில் 6 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. 1300 யூனிவர்சிட்டிஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு. இந்த வருஷம் இந்தியாவில் வந்து 2000 பேரை ரீச் பண்ணோம், 2000 ஸ்டூடெண்ட்ஸை. அதில் 840 பேர் சப்மிட் பண்ணியிருந்தாங்க ப்ராஜெக்ட். 840 பேர், 2000 பேருக்கு ரீச் அவுட் பண்ணோம். 840 பேர் சப்மிட் பண்ணாங்க. அந்த 840ல் ஜூரி மெம்பர்ஸ் கிட்டத்தட்ட 8 ஜூரி மெம்பர்ஸ், 4 ஜூரி மெம்பர் ஆர்கிடெக்சர்ஸ் கேட்டகரிக்கும் 4 ஜூரி மெம்பர் இன்டீரியர் டிசைன் கேட்டகரிக்கும் இருந்து 840லேருந்து இன்னைக்கு வந்து 24 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இன்னைக்கு சேலஞ்சஸ் வந்து எங்களுக்கு பெருசாக இல்லை. நாங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணுறதோட மற்றது எல்லாமே அந்த ஜூரி மெம்பர்ஸ் பார்த்துக்கிட்டாங்க. ஜூரி எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிசிங் ஆர்கிடெக்ட்ஸ், கபில் சிட்லே சார், மகேஷ் ராதாகிருஷ்ணன், அது மாதிரி சீனியர் லீடிங் ஆர்கிடெக்ட்ஸ் எல்லாமே. ஒவ்வொரு இயர் வந்து 2 ஸ்டூடெண்ட். ஆமாம், இது வரைக்கும் 17 வருஷம் இல்லை, அதாவது 2 நாங்கள் அனுப்பல. இன்டர்நேஷனல் வின் பண்ணால் மட்டும்தான் போக முடியும். இது வரைக்கும் இந்தியாவிலேருந்து ஒரு தடவை தான் போயிருக்கிறாங்க. அந்த 2019 வருஷம் தன்மை அப்படின்றவர், ஏன்னா பிகாஸ் 21 கண்ட்ரீஸ் பார்ட்டிசிபேட் பண்ணோம், அதில் நம்ம வின் பண்ணணும். அப்படி ஒரு வருஷம் 2019 வின் பண்ணி அங்கே வந்து 2 வீக்ஸ் போனாங்க அவங்க இந்தியாவிலேருந்து. ஆமாம், நிப்பான் பெயிண்ட் ஸ்பான்சர் பண்ணோம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.